நம்ம இன்னுமே வெற்றியாளனா வருவோம். ஏன்? நம்பிக்கை நாயகன் நம்ம சாயப்பா இருக்கிற அவரை எப்படி வழிபட்டா நாம ஜெயிக்க முடியும்? இப்ப பாருங்க, ஒரு சாய் சொந்தமும் நம்மளை கேட்கிறாங்க, அப்பாவை எப்படி வழிபட்டா நாம நம்ம வீட்டுக்கு அவர் வருவாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்பாவை நீ கடவுளா நினைக்க வேண்டாம், குருவா நினைக்க வேண்டாம், அவர் ஒரு சித்தரா நினைக்க வேண்டாம், எதுவா நினைக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி, நம்ம வீட்டுக்கு வர அண்ணா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, அவங்க எல்லாம் வந்தா எப்படி அவர் வரவேற்கணும் அதே மாதிரி வரவேற்பு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன நமக்கு பிடிக்குதோ அந்த சமையலை நம்ம பண்றோம். சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி வச்சது, அப்பா நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருந்தாலும் பாருங்க. அப்பா கிட்ட நம்ம எப்படி பழகணும், தாத்தா கிட்ட எப்படி பழகணும், அதே மாதிரி அவர்கிட்ட பழகினா போதும். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நம்பிக்கையாது பொறுமையாது அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது ரெண்டு கால் மாதிரி, லெஃப்ட் ரைட் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி ரொம்ப முக்கியமானது. இதை வச்சுட்டு நீ படிச்சு போ அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம சமையல் பண்ணத சுண்டலா இருக்கட்டும், வேர்க்கடலையா இருக்கட்டும், ஸ்வீட்டா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், நல்ல ஒரு குழம்பா இருக்கட்டும், இருந்தாலும் அவர்கிட்ட வச்சுட்டு அப்பா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஸ்வீட் குறைஞ்சிருக்கும். நீங்க வைக்கிற அந்த சாதத்துல அந்த சக்கரை பொங்கல்ல ஸ்வீட் குறைச்சிருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாரு. எந்த பதார்த்தங்கள் வச்சிருந்தாலும், எந்த பண்டங்களை நீங்க வச்சிருந்தாலும் கூட அது அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. நீங்க ஆத்மார்த்தமா சாப்பிடுன்னு சொன்னால் மட்டுமே அவர் சாப்பிடுவார். சாப்பிடுன்னு சொன்னா மட்டுமே அவர் சாப்பிடுவார். ஏனோ தானோ படைக்க சொன்னாருப்பா, சாய்ராம்ஜி அப்பா வைக்க சொன்னாரு, நான் வச்சேன், எனக்கு அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு குறைய சொல்லி கண்ணுல தண்ணீர் விட்டுட்டு மூக்கெல்லாம் இதாயிட்டு சொன்னா பிடிக்குமா? அவனுக்கு அழுகிற பிள்ளை யாருக்கும் பிடிக்காது, அம்மா அப்பா கூட பிடிக்காது. எப்பவுமே அழுகிட்டு வச்சுக்கலாம், அம்மா அப்பா கூட பிடிக்காது. சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடி சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிற அந்த பிள்ளைங்களை பாருங்க. கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும், அம்மா அப்பா மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். அப்ப இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா அழகா விளையாடுது, துள்ளி விளையாடுது, நல்லா செய்யுது அப்படின்னு ரொம்ப நம்ம எல்லாருடைய கவனத்தையும் அந்த பிள்ளை இழுக்குது. அழுகிற பிள்ளை ஐயோ ஒதுங்கி போயிடுறாங்க. அதனால அழுகுது அப்பா பிடிக்காது. துடிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன்னை நீ யாரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஜெயிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன் அப்படின்னு அவரே சொல்றாரு, நம்பிக்கை நாயகரே சொல்றாரு. அடுத்து நம்ம இந்த வருஷம் முழுக்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம்? இந்த 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி, மறுநாள் 1ஆம் தேதி இந்த விழாக்கு என்ன நம்ம ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் பார்ப்போம். 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு போயிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் யூடியூப்ல பார்க்கலாம், லைவ்ல பார்க்கலாம். அது கண்டிப்பா நம்ம ஒளிபரப்போம். அதுக்கடுத்து மகா ஆரதி இரவு 12 மணிக்கு. இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ருசியான, வருஷா வருஷம் நம்ம செய்யறது ருசியான கிச்சடி. வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு இரவு டின்னர். இந்த டின்னர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் டின்னர். கிச்சடி, சட்னி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகா ருசியா பண்ணக்கூடிய நம்ம சமையல்காரர் தனியா வச்சிருக்கிறோம். ரெகுலரா வர சமையல்காரர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. கிச்சடி, சட்னி, சாம்பார், இட்லி, வடை இது வச்சிருக்கோம். ஒரு ஸ்வீட் வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டின்னர். அந்த டின்னர் முடிஞ்சு இரவு 12 மணிக்கு மகா ஆரத்தி. நல்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு கூட்டு பிரார்த்தனை. நம்ம பிள்ளைங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் வைத்து ஒரு நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மலர்றதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை. அது முடிஞ்ச பிறகு மறுநாள் மாலை 4 மணிக்கெல்லாம் நடை திறக்கப்பட்டது. சிறப்பு தரிசனம் நடக்கும். 10 மணிக்கு பஜனை. அதே மதுரை கந்தர்வ கான ஜோதி, சோழவந்தான் சிவகேசவன் குழுவினர்கள். அதற்கடுத்து 12:30 மணிக்கு, அதாவது 10 மணிக்கு குரான் வாசித்தல் இருக்குது. அப்புறம் சச்சரித்திர வாசித்தல் இருக்குது. 12:30 மணிக்கு மறுபடியும் சிறப்பு ஆரத்தி, சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்குது. அது எல்லாமே அபிஷேகம், ஆரத்தி எல்லாமே இருக்குது. அப்புறம் 8:30 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை. அந்த ஆரத்தி, ஒரு சிறப்பு ஆரத்தி, கூட்டு பிரார்த்தனை இருக்குது. அதன் பிறகு தொடர்ச்சியாக வழக்கம் போல எல்லாம் நடக்கும்.
இதுல மத்தியானம் அன்னதானம் இருக்குது. இதுல எல்லாரும் அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்து எல்லாருமே வந்து ஆசையோட பக்தியோட வந்து கலந்துக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. அதே மாதிரி வெகு தொலைவில் இருக்கிறவங்க கூட வாங்க, வந்து உங்களால கலந்துக்கிட்டு அதுல வந்து அன்னதானம் சாப்பிட்டா மிகப்பெரிய பாக்கியம் எல்லாரும் கருதுறாங்க. எல்லாரும் வாங்க, வந்து கலந்துங்க. இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக, இந்த புத்தாண்டு பலமெல்லாம் பொருந்திய ஆண்டாக, எல்லா நிறைவும் பெற்ற ஆண்டாக, மகிழ்ச்சியெல்லாம் நிறைந்த ஆண்டாக, நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக, நம்முடைய செயல்பாடுகளிலே வெற்றிகளெல்லாம் வருகிற ஆண்டாக, நம்முடைய உடல் எல்லாம் ஆரோக்கியம் பெற்ற உடலாக, நம்முடைய எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணம் நிறைந்த எண்ணமாக இந்த ஆண்டு மலர, மகிழ்ச்சியெல்லாம் பொங்க, இயற்கை வளம் நிறைந்த ஆண்டாக, ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக, உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்கள் மட்டுமல்ல, அனைத்து சகோதர சகோதரிகளும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்வதற்காக நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வோம். கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளில் இருந்து இதை பார்க்கிற சகோதரிகள், வெளியூர்களில் இருந்து பார்க்கிற சகோதரிகள் அனைவருமே இந்த யூடியூப் மூலமாகவும் பார்த்து தரிசனம் செய்யுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.